ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்னைக்கு ஒரு அழகான கியூட்டான உண்மையான கான்செப்ட் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் வேற லெவல் அழகாயிடும். சரிங்க, கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவருக்கு சைக்காலஜியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி உலக அளவில் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அவர் ஒரு முடிவு பண்ணார். ஒவ்வொரு நாட்டுக்கா பயணம் பண்ணி அங்கே உள்ள மக்களோட சைக்காலஜியை பற்றி ஆழமாக ஸ்டடி பண்ண நினச்சாரு. அதுக்கான பயணத்தை தொடங்கவும் செஞ்சார். ஒவ்வொரு நாட்டு மக்கள் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நல்ல விஷயத்த அவர் கற்றுக்கிட்டே வந்தார். அவங்களுக்கு குறிப்பிட்ட டாஸ்க் ஒன்று கொடுத்து அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதையெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தார். எல்லாமே வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவர் ஆப்பிரிக்காவுக்கு டிராவல் பண்ணார். மற்ற நாடுகளில் பார்த்ததை விட ரொம்ப ஆச்சரியமான அழகான விஷயத்த ஆப்பிரிக்காவில் அவர் கவனிச்சார். அவர் பயணம் பண்ணி போனது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு. அந்த கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தாங்க. நம்ம சைக்காலஜிஸ்டும் வழக்கம் போல அவங்களுக்கு வச்சிருந்த ஒரு டாஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டாஸ்க் இதுதான். அவர் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கூடை நிறைய இனிப்பான பழங்களை நிரப்பி வச்சிருந்தாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஆப்பிரிக்கா கிராமத்து சின்ன பசங்களை நிற்க வச்சாரு. அவங்க கிட்ட அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. இது ஒரு சின்ன போட்டி. நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கணும். உங்கள யாரு வேகமா ஓடி முதல்ல அந்த மரத்தை தொடுறீங்களோ அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த கூடையில இருக்கிற அத்தனை பழங்களும் பரிசு. என்ன, போட்டி ஆரம்பிக்கலாமான்னு அவர் கேட்டதும் எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமா போட்டிக்கு தயாரானாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது தான் அவரை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. அவர் 1 சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டி நின்னாங்க. அவர் 2 சொன்னதும் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சாங்க. அவர் 3 சொன்னதும் ஒரே ஸ்பீட்ல ஜாலியா சேர்ந்து ஓடி அந்த மரத்தை தொட்டாங்க. இப்போ அந்த கூடையில் உள்ள பழங்களை அத்தனை பேரும் சமமா பங்கு வச்சு ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு ஃபுல்லா சுத்தின அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப புதுசாகவும் அழகாகவும் தெரிஞ்சிச்சு. அவங்க எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டு அவங்க இப்படி பண்ணதுக்கான காரணத்தை கேட்டாரு. அதுக்கு அந்த கேங்ல இருந்த ஒரு குட்டி பையன் கியூட்டான ஒரு ஆன்சர் சொன்னான். எல்லார விடவும் வேகமா ஓடி ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சிட்டா அந்த பழங்கள் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம ஜெயிக்கலைன்னு மற்ற எல்லாரும் சோகமா இருப்பாங்க. எல்லாரும் சோகமா இருக்கிறப்போ அந்த ஒருத்தரால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அது சாத்தியமில்லாத காரியம். இருந்தா எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், யாருமே சோகமா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஐடியா. ஏன்னா ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லை. அவங்க இருக்கிறத வச்சுதான் நான் இருக்கேன், நான் இருக்கிறத வச்சுதான் அவங்க இருக்காங்க. நாங்க எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் அன்பால சார்ந்தவங்கன்னு சொல்லி முடிக்கவும் அந்த சைக்காலஜிஸ்டுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. இந்த சின்ன வயசுல அந்த குட்டி பசங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஆழமான அழகான விஷயம் அவரை மனசு தொட்டுச்சு. இந்த அழகான கான்செப்டை ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில் உபன்டூன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் அது. நாம் எப்போ நம்மளோட சந்தோஷத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்களோட சந்தோஷத்தையும் சேர்த்து தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்போ மட்டும்தான் அது சக்ஸஸை கொடுக்கும். ஒரு போட்டியில் நாம் தனியாக ஜெயிக்கிறதுக்கும் ஒரு டீமாக சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? தனியாக ஜெயிக்கிறப்போ நமக்கு மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் டீமாக ஜெயிக்கிறப்போ அந்த மொமெண்ட்டே ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறும். லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். நாம் மட்டும் ஜெயிக்காமல் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைப்போம். அந்த வெற்றி நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லார் கூடவும் சேர்ந்து கொண்டாடுவோம். வாழ்க்கையை கொண்டாடி தீர்ப்போம். Because life is meant to be celebrated. உன் வாழ்க்கை உன் கையில்.